Hello friends, welcome back to my channel Science Electronics. இன்னைக்கு நம்ம வீடியோல அனலாக் இன்புட் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு Arduino Tinkercad சர்க்யூட் தான் பார்க்க போறோம். டிசைன் ஸ்டார்ட் பண்றதுக்கு கூகுள் போய் Tinkercad னு டைப் பண்ணி உங்க அக்கவுண்ட லாகின் பண்ணிக்கோங்க. சர்ச்ல ரெக்வயர்ட் காம்போனன்ட்ஸ் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் Arduino UNO மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் அனலாக் இன்புட்டா நான் யூஸ் பண்ண போறது பொட்டென்ஷியோமீட்டர். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர்னு டைப் பண்ணிக்கோங்க. பொட்டென்ஷியோமீட்டருங்கிறது ஒரு வேரியபிள் ரெசிஸ்டர். நார்மலாக உள்ள ஃபிக்ஸட் ரெசிஸ்டரில் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். பட் இந்த பொட்டென்ஷியோமீட்டரில் 3 டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன்று இன்புட், இன்னொன்று கிரவுண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் அனலாக் இன்புட் சப்ளைக்காக யூஸ் பண்ணுறது. டெர்மினல் 1, டெர்மினல் 2 அண்ட் வைப்பர்னு 3 டெர்மினல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ கனெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஒரு டெர்மினல் எடுத்து அதில் 5 வோல்ட் கொடுத்துக்கணும். ஸோ நான் கன்வீனியன்ட் கனெக்ஷனுக்காக அதை பாசிட்டிவ் ரெட் கலரில் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த வைப்பர் வந்து அனலாக் பின்ஸ் ஏதாவது ஒரு பின் கூட கனெக்ட் பண்ணலாம். நான் அனலாக் பின் 0வை எடுத்துருக்கிறேன், A0 கூட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ரிமைனிங் டெர்மினலை கிரவுண்டு, அதனால் நான் பிளாக் கலர் ஒயர் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் சிம்பிள் கனெக்ஷன் ஃபார் அனலாக் இன்புட். இப்போ இன்புட் கொடுத்துட்டோம். அவுட்புட் பார்க்குறதுக்கு நம்ம இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய எல் அப்படிங்கிற எல்இடி கூட யூஸ் பண்ணலாம். அரல்ஸ் எல்இடின்னு டைப் பண்ணி ஒரு எல்இடி எடுத்து அது கூட நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ பின் நம்பர் 13 நான் அவுட்புட்காக யூஸ் பண்ணுறேன். எல்இடிங்கிறது லைட் எமிட்டிங் டயோட். இதில் 2 டெர்மினல்ஸ் இருக்கும். ஒன் இஸ் ஆனோட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கேத்தோட். ஆனோட பின் நம்பர் 13 கூடையும் கேத்தோட போர்டில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கூடையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ கனெக்ஷன்ஸ் ஓவர். இன்புட்டாக பொட்டென்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம், அவுட்புட்டாக எல்இடி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கும்போது நமக்கு அனலாக் இன்புட்டோட அவுட்புட் என்னங்கிறது தெரியும். ஸோ இதுதான் கனெக்ஷன்ஸ் ஓவர். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்குறோன்னா பொட்டென்ஷியோமீட்டருடைய ஒரு டெர்மினல் எடுத்து 5 வோல்ட் அண்ட் வைப்பர் எடுத்து அனலாக் A0 அண்ட் கிரவுண்ட் எடுத்து இன்னொரு டெர்மினல் கூட கொடுத்துருக்குறோம். எல்இடியோட ஆனோட் டு பின் நம்பர் 13 அண்ட் கேத்தோட் டு கிரவுண்டு. ஸோ இதுதான் சிம்பிள் சர்க்யூட் டிசைன் ஃபார் அனலாக் இன்புட். ஃபஸ்ட் ஸ்டார்ட் சிமுலேஷன் கொடுக்கும்போது எல்இடி க்ளோ ஆக ஆரம்பிக்கும். காரணம் பொட்டென்ஷியோமீட்டருடைய ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நான் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணும்போது எல்இடி நல்ல க்ளோ ஆகும். இதுவே நான் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஐ எம் இன்க்ரீஸிங் த ரெசிஸ்டன்ஸ் ஸ்லோலி. ஸோ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்இடி வந்து டிம் ஆகிறத பார்க்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அது வந்து ஆஃப் ஆகும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ கம்மியாக இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும்போது கரண்ட் ஃப்ளோ அதிகமாக இருக்கும். நான் இங்கே 250 கிலோ ஓம் பொட்டென்ஷியோமீட்டர் எடுத்துக்கிறேன். ஸோ 0 to 250 கிலோ ஓம் வரைக்கும் நம்ம வேரி பண்ணிக்க முடியும். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அதோடைய வேரியேஷன்ஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான கோட் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோடில் கிளிக் பண்ணும்போது பிளாக்ஸாகவும் இருக்கும், டெக்ஸ்டாகவும் இருக்கும். நான் நம்ம கன்வீனியன்ட் கனெக்ஷன்ஸ் Arduino IDE பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வாங்க அந்த கோட் பற்றி பார்க்கலாம். இதுதான் இந்த சர்க்யூட்டுக்கான ப்ரோக்ராம் கோட். ஃபர்ஸ்ட் இன்ட் சென்சார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 0. இங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சென்சார் பொட்டென்ஷியோமீட்டர், அதோடைய வேல்யூவை இனிஷியலாக 0ன்னு அசைன் பண்ணியிருக்கிறோம். ஆர்டினோவில் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஒன் இஸ் வாய்ட் செட்டப் அண்ட் வாய்ட் லூப். வாய்ட் செட்டப்பில் பின் மோட்ஸ் பற்றியும் வாய்ட் லூப்பில் அந்த சென்சாருடைய வேல்யூஸையும் பற்றி டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ பின் மோட் இங்கே என்னென்னா இன்புட் அவுட்புட் ரெண்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணணும். இன்புட்டாக பின் மோட் A0. ஸோ A0 வந்து இன்புட், அனலாக் 0 இன்புட் அண்ட் பின் மோடு 13 அது வந்து அவுட்புட்னு எடுத்துக்கிறோம். வாய்ட் லூப் இப்போ போகிறோம். வாய்ட் லூப்பில் ஃபஸ்ட்டு வேல்யூ சென்சாருடைய வேல்யூ ரீட் பண்ணணும். ஸோ சென்சார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அனலாக் ரீட் ஆஃப் அனலாக் பின் A0. ஸோ சென்சார் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு அனலாக் ரீட் A0. இதை ஃபஸ்ட்டு கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டிஜிட்டல் ரைட். ஸோ இப்போ சென்சாருடைய வேல்யூ சென்ஸ் ஆகி ஒரு அனலாக் ரீடு ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா டிஜிட்டல் ரைட் பின் நம்பர் 13 ஈக்குவல் டு ஹை. ஸோ பின் நம்பர் 13னா எல்இடி அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோடைய அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும் ஹை. அதுக்கப்புறம் டிலே சென்சார் வேல்யூ. ஸோ ஒன்ஸ் ஆன் ஆனதுக்கப்புறம் ஒரு டிலே கொடுக்குறோம். அந்த டிலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் அண்ட் ஆஃப்ங்கிற டைமில் இருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரைட்
13 லோ. ஸோ ஒன்ஸ் ஹை ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு டிலே. ஸோ டிலே ஒரு சென்சார் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு ஆன் அண்ட் ஆஃப்ங்கிற மாதிரி நார்மலாக 1010 பட்டன் வச்சு கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் இங்கே பொட்டென்ஷியோமீட்டரை வேரி பண்ணுறது மூலமாக எல்இடியுடைய ஹை அண்ட் லோ, ஆன் அண்ட் ஆஃப் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் கிவிங் அனலாக் இன்புட் சர்க்யூட். ஸோ பொட்டென்ஷியோமீட்டர் வேரி பண்ணும்போது அந்த எல்இடியில் இருக்கக்கூடிய சேஞ்சஸை நல்லா பார்க்க முடியும். ஸோ நார்மலாக நம்ம பட்டன் கொடுக்கும்போது ஆன் அண்ட் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். பட் இந்த வகையான அனலாக் இன்புட் பொட்டென்ஷியோமீட்டர் டைப்ஸில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வேரி பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸ், எல்இடியுடைய அந்த க்ளோ ஆகிற அந்த ஸ்டேஜஸில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேஞ்சஸ் பார்க்க முடியும். ஸோ இதுதான் அனலாக் இன்புட் சர்க்யூட். ஹாப்பி டிங்கரிங். தேங்க்யூ.